குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜூன் மந்தோட வீடியோவில் இது வந்து 3வது பார்ட். ஓகேங்களா, ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக ஒரு ரீகால் மட்டும் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் கம்பெனி. ஓகேங்களா, டாப் இ-காமர்ஸ் கம்பெனி இவங்களும் ஒருத்தங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ NBFC லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவங்க தான் ஃபஸ்ட்டு இ-காமர்ஸ் கம்பெனி NBFC லைசன்ஸ் வாங்குறது. ஓகேவா, ஸோ ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது வால்மார்ட்டோட ஒரு சப்சிடரி. இதோட MD அண்ட் CEO பார்த்துட்டிங்க அப்படின்னா கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. ஃபஸ்ட் நியூஸ் க்ளோஸ். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் இல்லையா, செகண்ட் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், இல்லைன்னா செகண்ட் ஷெட்யூல் பேங்க்கு கீழே வருது அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RBIயோட மானிட்டரி பாலிசி கீழே வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரிசர்வ் அப்படிங்கிறது கம்பல்சரி மெயின்டைன் பண்ணி ஆகணும். ப்ளஸ் வந்து கொடுக்குற லோனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம் பர்சன்டேஜை வந்து இவங்க ப்ரொவிஷனாக எடுத்து வைக்கணும். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து கிரெடிட் ரிஸ்க் அசர்ட் ரேஷியோ, CRAR. ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, RBI வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் தந்திருக்காங்க. அந்த பேங்க் பேர் என்ன அப்படின்னா விஸ்வேஸ்வர் சஹகாரி பேங்க். இது எங்கே இருக்குது? புனேயில் இருக்குது. ஓகே, லொக்கேஷன் ரொம்ப முக்கியம், புனேயில் இருக்குது. ஸோ இப்படி இந்த லைசன்ஸ் கிடையாது, இந்த ஸ்டேட்டஸ் வாங்குகிற கோஆபரேட்டிவ் பேங்க்கில் இந்த பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50வது பேங்க். ஓகேங்களா, 50வது பேங்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, CRR வந்து CRR கிடையாது, CRAR. ஓகே, இது என்னன்னு தெரியல, லோன் கொடுப்போம், அது ரிஸ்க் லோனாக இருக்கும். அந்த ரிஸ்க் லோனில் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து இவங்க எடுத்து வைக்கணும், ப்ரொவிஷனாக வந்து எடுத்து வைக்கணும். அதுதான் வந்து CRAR, கிரெடிட் ரிஸ்க் அசர்ட் ரேஷியோ. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8.21% வந்து போன இயரை கம்பேர் பண்ணுறது போது இது அதிகமாக இருக்குது. 8.21% பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஓகேங்களா, வரவாக ஒரு சில அமௌண்ட் வருது, செலவு வரவு, இது ரெண்டையும் கம்பைன் பண்ண தான் வந்து பேலன்ஸ் ஷீட். அவ்வளோதான். பேங்க்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெபாசிட்ஸ் இருக்குது, லோன் வந்து வெளியில் போகுது. ஓகே, ஸோ இது என்ன சொல்லுவோம், டெபாசிட்ஸ் வந்து லயபிலிட்டி, லோன் வந்து வெளியில் போகிறது வந்து அசட் பேங்க்குக்கு. அப்போ அசட்டும் லயபிலிட்டியும் சேர்ந்தது தான் வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ இது வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்திருக்கு, இதுதான். ஸோ RBI பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் வந்து 8.21%. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து நான் மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம், நம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 8.21% எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 76.25 லட்சம் கோடி ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. ஓகே, இதில் கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபராக வந்து எவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்கன்னா 44,861 கோடி. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நடக்கிற ஃப்ளக்சுவேஷனால் ரிஸ்க் நிறைய ஏற்படும். ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இப்போ டாலரை வந்து ஸ்வாப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது RBI வந்து தாங்கிட்ட இருக்கிற அந்த அமௌண்ட்டை தான் வந்து கொடுத்து டாலரோட இதை வந்து அதிகப்படுத்தும். அந்த இதிலிருந்து இருக்கிற அமௌண்ட் தான் வந்து இந்த கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர். ஓகேங்களா, ஸோ அப்போ RBIக்கு ரன் பண்ணுறதுக்கும் நிறைய பணம் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான். ஓகே, இந்த நியூஸ் அவ்வளோதான். ஸோ அடுத்த நியூஸ் வந்து FDI இருக்கு இல்லையா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியாவில் வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரத்யேகமாக கார்ப்பரேட் பாண்டில். கார்ப்பரேட் பாண்ட்னா ஒன்றும் கிடையாது, கம்பெனி இருக்கு இல்லையா, அதுதான் ப்ரைவேட் கம்பெனியில் இன்வெஸ்ட் ஆகக்கூடிய FDI வந்து பார்த்தீங்கன்னா 11.4% அதிகமாக இருக்குது. இது வந்து நல்லதாக கெட்டதாக கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. FDI அப்படிங்கிறது நல்லது. ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்துச்சு அப்படின்னா தான் கம்பெனியோட இது வந்து அதிகமாகும். கம்பெனி அதிகமாகுது அப்படின்னா எம்ப்ளாயபிலிட்டி அதிகமாகும். எம்ப்ளாயபிலிட்டி அதிகமாகுது அப்படின்னா நமக்கு சேலரிங்கிற இது GDP க்ரோத்தும் அதிகமாகும். நல்ல விஷயம். ஓகேங்களா, ஆனால் FDI வந்து எல்லா செக்டார்லேயுமே வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, ஒரே செக்டாரில் வந்து கண்டினியூஸாக வருது அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். அதனால் எல்லா செக்டார்லேயுமே வந்து FDI வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். 11.4% அதிகமாக இருக்குது ஃபினான்ஷியல் இயர் 25. அடுத்தது நெட் ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்ஷியல் சேவிங்ஸ். இந்த வார்த்தையை அப்படியே மனசில் ஏற்றிக்கிங்க. நெட் ஹவுஸ் ஹோல்டு ஃபினான்ஷியல் சேவிங்ஸ். நெட் அப்படின்னு என்ன, கழிச்சது. ஓகேங்களா, கிராஸ் நெட் அப்படின்னா கழிச்சது, கிராஸ் அப்படின்னா ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சேவ் பண்ணுற அமௌண்ட் இருக்கு இல்லையா, சம்பளம் ஒன்று வருது, அதை நம்ம செலவு பண்ணிடுறோம், மிச்சம் இருக்கிறது சேவிங்ஸ்.
கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11% அதிகமாக இருக்குல்ல, 11% இருக்குது. எதில் நான் வந்து தப்பாக போட்டிருக்கேன், அதிகமாக இருக்குது அப்படின்னு மாற்றிக்கிங்க. 11% ஆஃப் நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, 11% நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கமில் இதை இருக்குது. இந்த நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சேலரியாக வாங்குகிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த சேலரியில் டிடெக்ஷன் இருக்குது இல்லையா, டேக்ஸாக கட்டுவோம். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இன்கம் டேக்ஸு கவர்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு மிச்ச அமௌண்ட் வந்து நமக்கு தருது இல்லையா, அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம். ஓகே, நேஷ்னல் டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா இந்த சம்பளம் வாங்குகிற எல்லாரோட கணக்கையும் ஒட்டுக்க எடுத்தால் அது நேஷ்னல். டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆளை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே, புரிஞ்சுதில்ல டிஸ்போசபிள் இன்கம்னா. ஓகே, அதுதான். அதில் வந்து 11.2% முக்கியமானது நம்பர். அடுத்தது வந்து பேங்க் ஃப்ராட் இருக்கு இல்லையா, ஓகே, அதுவும் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, பேங்க் ஃப்ராடில் இன்வால்வ் ஆன அமௌண்ட்டு அது வந்து 36,014 கோடி, கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குது, ட்ரிபிள்டாக இருக்குது. 36,014 கோடி. ஓகே, பேங்க்கு ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸில். ஓகே, அடுத்து வந்து ப்ரைவேட் பேங்க்கில் பேங்க்கோட கிரெடிட் அப்படின்னா லோன். ஓகே, ப்ரைவேட் பேங்க்லேருந்து வெளியில் போகிற லோன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 9.5% வந்து கம்மியாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஏன், என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து லோன் வந்து கம்மியாக வாங்கியிருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட் பேங்க்கோட கவர்மெண்ட் பேங்க் வந்து நிறைய பேர் போயிருந்துருக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா வேறு வகையில் பேங்க் இல்லாமல் வேறு வகையில் அவங்கக்கிட்ட வந்து பணம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் வந்து 9.5% அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு லோன் வாங்குறது பப்ளிக் செக்டரில் அதிகம்தான் இருக்கணும். ஓகே, ஓவராலாக கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இங்கே கம்மியாகுது அப்படின்னா பப்ளிக் செக்டரில் வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு பெனிஃபிட், கவர்மெண்ட்டாக இருக்கிற நமக்கு, கவர்மெண்ட் யார், நம்ம தான், நமக்கு பெனிஃபிட். ஓகே, ஸோ அதான். ஸோ கடைசியாக இந்த ஸ்ட்ரிப்ஸை சொல்லி நான் இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரிப்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபிள் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஓகே, இது மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இதில் இருந்து கேள்வி வருது அப்படின்னா இதோட அப்ரிவேஷனில் ஏதாவது கேட்பாங்க. டீயோட மீனிங் என்ன, ஆரோட ஃபுல் வேர்டு என்ன, சென்டென்ஸ் இது என்ன, அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இது வந்து இனிஷியலாக வந்து 2010 லான்ச் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா வச்சுக்கிங்களேன், இப்போ நம்ம செக்யூரிட்டிஸ் வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி தான், அந்த டைப்பில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டிஸ் தான். இதில் அடிஷ்னலாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கின அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ வந்து இது பிரத்யேகமாக வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. ஸ்டேட் பேங்க்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டியை தர்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு 1000 கோடி ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைப்பில் வந்து ஸ்டிப்ஸில் வந்து நீங்கள் வந்து பாண்டை ரிலீஸ் பண்ணுங்கள். பாண்டை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா அவன் வந்து அதிகமாக வாங்குவான். ஏன் அப்படின்னா வந்து இதில் ஆடட் அட்வான்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து 14 வருஷத்துக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 14 வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இன்ட்ரெஸ்ட் வர்றதை வந்து 14ன்னு வச்சுக்குவோம். பிரின்சிபல் ஒன்று இருக்குது 15, மொத்தம் 15 ஸ்ட்ரிப்ஸு. இதை வந்து நீங்கள் விற்றுக்கலாம் எப்போ வேணாம். ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வந்து நான் 5 மாதத்துலேயே வந்து ஒருத்தர்கிட்ட விற்கிறேன் அப்படின்னா எனக்கு 5 மாதத்தோட இதை வந்து அவர் வாங்கிக்குவார். மிச்சம் இருக்கிற 7 மாதத்தை வந்து அவர் வந்து வச்சுக்குவார். அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு அவர் வந்து ப்ராஃபிட் எடுத்துக்குவார். ஓகேங்களா. அதுதான் கான்செப்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி வாங்கி விற்கிறோம் அது மாதிரி வந்து இந்த பாண்டை வந்து வாங்கி விற்கிறது. அவ்வளோதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஷேரை வாங்கி வச்சு அதை வந்து விற்போம். ஓகேங்களா, லாபத்துக்காக. அதே மாதிரி தான் இதுவும். ஓகே. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து லான்ச் பண்ணது வந்து 2019 தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து 1000 கோடியாவது இது வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணணும், லான்ச் பண்ணணும். ப்ளஸ் வந்து 14 வருஷம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இதோட ஆயுட்காலம் வந்து 14 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்ட்ரிப்ஸோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோதான். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து
எக்ஸ்ட்ரா இருக்கிற நியூஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது என்கிட்ட இருந்து வரும். ஓகேங்களா? வேலிடான கொஷின் இருக்குது அப்படின்னா. ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.